எல்லாத்துக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி சாதுர்மாச விரதத்தை பற்றி பார்க்கலாம். எப்படி அனுஷ்டானம் பண்ணுறாங்கிறது, இது எதுக்காக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அப்புறம் பஞ்சகவ்யம் எப்படி பண்ணுறது, அது எதுக்காக நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். அதாவது சாதுர்மாசியம்னா 4 மாதத்துக்கு வரைக்கும். ஆஷாட மாதம் வளர்ப்பை ஏகாதசியிலேருந்து கார்த்திகை மாதம் வளர்ப்பை ஏகாதசி வரைக்கும். ஆஷாடத்துலேருந்து ஆரம்பித்தா சிரவண மாதம், பாத்திரபத மாதம், ஆசீஜ மாதம், கார்த்திகை மாதம் 4 மாதம் இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணணும். எதுக்குன்னு கேட்டால், அதாவது தமிழ் அப்படின்னா ஆடி மாதம், ஆவணி, புரட்டாசி. ஆடியில் ஆரம்பித்தா ஆவணி 1 மாதம் முடியுது, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை வரைக்கும் 4 மாதம் முடியுது. இந்த 4 மாதமும் இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணணும். இது எதுக்குன்னா தெய்வ அனுகிரகத்துக்கு உண்டாகும். நமக்கு அதன் தெய்வ பிரீத்தி கிடைக்கும், கடவுள் பிரீத்தி கிடைக்கும். அதனால் குடும்ப சேமம் உண்டாகும், எந்த கஷ்டமும் இருக்காது. ஆனால் மன உறுதியோடு இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணணும். 1 மாதம் வந்துட்டு சில உணவுப் பொருட்களை முற்றிலுமாக தவிர்க்கணும். அதுக்கு வந்து நம்ம வேலைக்கத்தில் சங்கல்பம் எடுத்துக்கணும். அந்த விரதம் அனுஷ்டானம் பண்ணணும். இது என்ன கேட்டால் சித்த சுத்தி ஏற்படும். இதனால் நமக்கு சில பொருட்களை நாம் எடுத்துக்கூடாது. ஏன்னா அந்த கிளைமேட்டுக்கு சில விளையிற பொருட்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டால் அது ஒத்து வராது நம்ம தேகத்துக்கு. அதன் அடிப்படையில் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அந்த சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த ஆகாரங்களை, அந்த பொருட்களை நம்ம எடுத்துக்கூடாது, உணவில் சேர்த்துக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆடி மாதம் வளர்ப்புறை ஏகாதசி அன்னைக்கு சுவாமி வந்துட்டு யோக நித்திரை சயனம் மேற்கொள்கிறார். சயனம் மேற்கொள்கிறார் அவர். அதனால் அன்றைக்கி நாம் ஒரு பிரார்த்தனை எடுத்துக்கணும். என்ன பிரார்த்தனை, என்ன உறுதிமொழி அப்படின்னா, அன்னிலிருந்து, அதாவது கார்த்திகை மாதம் வர்ற வளர்ப்பு ஏகாதசி, அது உத்தான ஏகாதசி. ஆஷாட மாதத்தில் வளர்ப்புறை ஏகாதசி வந்துட்டு சயன ஏகாதசி. கார்த்திகை மாதம் வளர்ப்புறை ஏகாதசியில் வர்றது உத்தான ஏகாதசி. அந்த கார்த்திகை மாதம் வளர்ப்புறை ஏகாதசி வரைக்கும் நான் இந்த அனுஷ்டானம் பண்ணுறேன். நீ சயனம் எடுத்துக்கிட்டேன்னா உலகமே இயங்காமல் போயிடும். அதனால் சயனத்தை விட்டுட்டு நீ முழிச்சிருந்த உலகம் இயங்கும்ங்கிற அப்படிங்கிற இதில் நாம் கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம். அதனால் இந்த விரதத்தை நான் அனுஷ்டானம் பண்ணுறேன். நீ உறக்கத்திலேருந்து எழுந்து வந்து இந்த உலகத்தை ரட்சிக்கணும் அப்படின்ட்டு நாம் வேண்டிட்டு இந்த விரதத்தை ஆரம்பிக்கிறோம். நாம் முக்கியமாக இந்த விரதத்தில், ஆஷாட மாதம் விரதத்தில் 1 மாதம் காய்கறிகளே சேர்க்கக்கூடாது, கருவேப்பிலை கூட சேர்க்கக்கூடாது. வெறும் பருப்பு தான். பருப்பு, ரவை, கோதுமை மாவு, இந்த மாதிரி உணவுப் பொருட்களை தான் சமைச்சு சாப்பிட்ணும். ஏன்னா ஆஷாட மாதம், ஆடி மாதத்தில் விளையிற காய்கறிகளை சமைச்சு உண்பதுங்கிறது சாஸ்திரத்தில் விளக்கப்பட்டிருக்கு. அதனால் அதை மட்டும் வளர்க்கணும். காய்கறிகள், கருவேப்பிலை முதற்கொண்டு எந்த கீரை வகைகள், காய்கள் எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெறும் பருப்பு, மிளகு, ஜீரகம் இவைகளை சேர்த்து தான் சமையல் பண்ணணும். அதுதான் உசிதமானது. இது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் இந்த முடிஞ்ச அளவு இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணணும். எப்பவுமே கஷ்டமான விஷயம் செய்யும்போது பலன் அதிகம். முடிஞ்ச அளவு எத்தனை நாளைக்கு முடியுமோ அத்தனை நாளைக்கு செஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கும். அதனால் காய்கறிகளை சேர்க்காம வெறும் பருப்பு வகைகளை மட்டும் சேர்த்துட்டு சமைச்சு சாப்பிடணும். அது முக்கியமானது. அடுத்து பஞ்சகாமியம் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம்.
எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். பஞ்சகவ்யங்கிறது பசுவோட தேகத்திலேருந்து வர்ற ஒரு பொருளால் பண்ணுறோம். அதாவது பசுவில் எல்லா ஒரு கடவுளும் இருப்பதாக ஐதீகம், நம்பிக்கை. பசுவை நம்ம கடவுளாக வணங்குகிறோம். பசும்பாலில் பால் கொடுக்குது, அதிலிருந்து நம்ம தயிர், நெய் எடுக்கிறோம். அப்புறம் கோமயம், கோமூத்திரம், இது 5 சேர்ந்த பஞ்சகவ்யம். பஞ்சகவ்யங்கிறது தேகத்துக்கு சுத்தி, மனசுக்கு சுத்தி, உடம்புல இருக்கிற நச்செல்லாம் எடுத்துரும், தீய சக்தி கெட்ட சக்தியெல்லாம் போயிடும், மனசு சுத்தமாகும். மனசு சுத்தமாக்கினாலே அங்கே ஆண்டவனோட அருள் கிடைக்கும். கண்டிப்பாக சத்தியமாக கிடைக்கும், மாட்டுக்கிறதே கிடையாது. இந்த ஆஷாட ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி வருது, அன்றைக்கி வந்துட்டு இந்த பஞ்சகவ்யம் எடுத்துக்கணும். நாம் இது எப்படி செய்யணும்னா, ஒரு 6 கிண்ணம் எடுத்துக்கணும். 6லேயும் இந்த 5 பொருளையும் போடணும். ஒரு கிண்ணத்தில் எடுத்து அந்த 5 பொருளுக்கும் ஒவ்வொரு தேவதையை ஆவாகனம் பண்ணி தான் பண்ணணும். நாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவதையை ஆவாகனம் பண்ணணும். அதாவது கோமயம், கோமூத்திரம், பால், தயிர், நெய், இந்த வரிசையில் நம்ம பண்ணணும். ஒரு 5 வெள்ளி கிணமாக இருந்தால் பரவாயில்ல, உசிதம். வெள்ளி இல்லைன்னா சில்வர் ஆகும். ஆனால் தயிர் இருந்தால் அது கொஞ்சம் கெட்டு போகாத அளவுக்கு நல்ல பாத்திரமாக இருக்கணும். தயிர் தான் அது ஒரு மாதிரி வாடை வரும். அதனால் நல்ல பாத்திரமாக பார்த்து எடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு கிணத்துலேயே இருக்கிற அந்த 5 பொருளுக்கும் ஆவாகனம் பண்ணி மந்திரம் சொல்லி பூஜை பண்ணிவிட்டு ஒரு காலி பாத்திரத்தை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு கோமயம், எல்லாமே வந்துட்டு கோமயம் 10 ml, அப்புறம் கோமூத்திரம் 10 ml, அப்புறம் பால் ஒரு 70 ml, தயிர் 30 ml, நெய் ஒரு 10 ml, இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். ஃபஸ்ட்டு ஒரு காலி கிண்ணத்தில் கோமயம் ஊற்றணும். அதுக்கு ஒரு தேவதை, அந்த தேவதைக்கு உண்டான மந்திரம் சொல்லணும். அப்புறம் கோமூத்திரம், அதுக்கு உண்டான தேவதைக்கு உண்டான மந்திரம் சொல்லணும். அப்புறம் பால், தயிர், நெய், எல்லாத்துக்கும் உண்டான தேவரோட மந்திரம் சொல்லி ஊற்றணும். கடைசியாக ஜனம் வரணும். ஒரு 5 தர்பை புல் எடுத்துகிட்டு முடிச்சு போட்டு இடது கையால் அந்த தர்பையை பிடிச்சிட்டு வலது கையால் ஜனம் விடணும். ஜனத்தில் வருண் இருக்கிறான், வருணன் ஆவாகனம் பண்ணி அந்த மந்திரம் சொல்லி ஜனம் விடணும். ஜலம் விட்டு மந்திர அக்ஷதையை போட்டு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணி தீபாவளி காமிச்சு அந்த தர்பையாலேயே நல்லா கலக்கி விடணும். கலக்கும்போது இந்த எல்லாமே சொல்லும்போது மந்திரம் தெரியலன்னா காயத்ரி மந்திரம் உச்சாரணம் பண்ணி கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. காயத்ரி மந்திரம் உச்சாரணம் பண்ணி இதெல்லாம் பண்ணணும். பண்ணிவிட்டு நல்லா கலக்கும்போது ஓம் ஓம்னு கடவுளை தியானம் பண்ணிவிட்டு பண்ணணும். பண்ணிவிட்டு காலையில் சீக்கிரமாக துவாதசி, ஆஷாட மாதம் துவாதசி அன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளித்து இதெல்லாம் பண்ணணும். முதல் நாளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். கோமயம், கோமூத்திரம் ரெடி பண்ணி வாங்கி வச்சுக்கணும். தயிர், பால் எல்லாம் வாங்கி வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நானும் எடுத்துகிட்டு வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஏன்னா வெறும் வயிற்றில் அன்றைக்கி உபவாசம் இருக்கீங்க, உபவாசத்தில் இருந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுனால உடம்புல சீக்கிரமாக நல்ல ரத்தத்தில் கலந்துடும். ரத்தத்தில் சுத்தி ஆகிடுச்சுனால எந்த பிரச்சனையும் இருக்காது. நமக்கு ரத்த சுத்தி, தேக சுத்தி ஆகும், மனசு சுத்தி ஆகும். மனசில் எந்த இதுவும் அழுக்கம் இல்லாமல் இருந்தாலே போதுமே, கடவுளோட கிருபை நிச்சயமாக கிடைக்கும் நமக்கு, அது எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் பஞ்சகவியத்தை முடிஞ்சாலும், இல்லைன்னா கோயிலில் பண்ண முடியலையா, நீங்கள் மறந்துட்டீங்களா வாங்கி வைக்கிறது அப்படின்னா மடங்களில் கிடைக்கும். மடங்களில் போய் கூட சீக்கிரமாக போய் வாங்கணும். அது கொஞ்சம் சீக்கிரமாக அங்கே துவாதசி அன்றைக்கி சாப்பாடு போட்டுருவாங்க. அதுக்கு முன்னால் ஒரு 7 மணிக்கு போயின்னு வாங்கிட்டு வந்து வீட்டில் நீங்களும் எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். ரொம்ப புண்ணிய காரியம் இது, ரொம்ப பவித்திரமான ஒரு இது. அதனால் எல்லோரும் அன்றைக்கி ஆஷாட மாதம் துவாதசி அன்னைக்கு, ஏகாதசிக்கு வரதான் வந்துட்டு மறுநாள் துவாதசிக்கு இந்த பஞ்சகாலத்தை எழுதிட்டு க்ஷேமமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். மிக்க நன்றி. அடுத்த இதில் சந்திப்போம்.